கொஞ்சம் தெரிஞ்சாக்களும் இருப்பாங்க ஒரு அளவுக்கு. ஆனா இப்ப எல்லாருக்கும் விளங்குற மாதிரி போகுமா சார் பேசிக்ல இருந்து? எஸ் பிரதர். நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். நாங்கள் என்ன செய்வோம், கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி லினக்ஸ் என்விரான்மெண்ட் செட் பண்ணுறது, அதுலேருந்து லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணி அதுக்கு பிறகு தான் எல்லாத்தையுமே நாங்கள் ரியல் வேர்ல்ட் ஹேக்கிங்குள்ளே போவோம். விளங்குதா? ஸோ உங்களுக்கு ஓகே 1 சார், தேங்க்யூ. மந்த்துக்குள்ளே எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேற யாருக்கும் வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? வீக்ல எத்தனை கிளாஸ் சார் நடக்கும்? வீக்லி மினிமம் 2 or 3 கிளாஸஸ் நடக்கும். அது நாங்கள் உங்களோட தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ என்ன செய்வோம், இந்த செஷன் முடிஞ்சது இல்லையா? ஸோ நாளைக்கு நைட்டுக்குள்ளே நாங்கள் என்ன செய்வோம், டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னென்ன டைமுக்கு என்னென்ன கிழமைகளில் போடலாம் அப்படின்ற மாதிரி செஷன்ஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டார்டிங்கில் 2 செஷன்ஸ் போடுவோம். அதுக்கு பிறகு தேவைப்பட்டதுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா செஷன்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருப்போம். அது வந்து உங்களோட கையில் தான் இருக்குது, உங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். சார் இப்ப வந்து நீங்க ப்ராக்டிகல் செஞ்சு காட்டுவீங்களா இப்ப லைவா ஹேக் பண்ணி? எஸ் பிரதர். லைவ் இந்த செஷன்ல வந்து செஷன் முடிய இந்த செஷன்ல இப்போ ஒரு வந்து லைவ் செஷன் ஹேக்கிங் செஞ்சு படிப்பிச்சுட்டு. காட்ட மாட்டோம். பட் வந்து இந்த செஷன்ல காட்ட மாட்டோம். பட் மற்ற எல்லா ஓ, செஷன்ஸ்லயும் அதான் சொல்றேன். உங்களுக்கு ப்ராக்டிக்கலா ஒவ்வொரு விஷயத்தையும் டீச் பண்ணி ப்ராக்டிக்கலா நாங்க செஞ்சு அவுட்புட் எடுத்து காட்டுவோம். ஹேக் பண்ணியே காட்டுவோம். ரியலா ஒரு போனையோ ரியலா ஒரு கம்ப்யூட்டரையோ ஹேக் பண்ணி நாங்க காட்டுவோம். ஓகே சார். அதையும் நீங்க செய்வீங்க. நாங்க செய்யறது மட்டும் இல்லாம உங்களையும் செய்ய வைப்போம் கிளாஸ்லயே. ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. இதுல அட்வான்ஸ் லெவல் ஹேக்கிங் படிச்சு கொடுப்பீங்களா சார்? எஸ் பிரதர். இது முடிஞ்சதும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வவுச்சர் ஒன்று வரும். லைக் இது ஓகே சார். வந்து இது வந்து போன பேட்சுக்கு நாங்கள் கொடுத்த கேஷ்பேக் வவுச்சர். நீங்கள் 5000 தான் பேமெண்ட் பண்ணி ஜாயின் ஆகிருப்பீங்க. உங்களுக்குரிய கேஷ்பேக் வவுச்சர் வந்து 5000 எகெயின் வந்துடும், நீங்கள் பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாமே. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் எங்களோட அட்வான்ஸ் லெவல் கோர்ஸில் வந்து ஜாயின் ஆகிக்கலாம். அட்வான்ஸ் லெவல் கோர்ஸில் வந்து நீங்கள் ரெடீம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே சார். அதுல மாடியூல்ஸ் இருக்கா சார்? அதில் வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணியிருக்கீங்க. லைக் சைபர் செக்யூரிட்டி ஹேக்கிங்கில் A to Z கம்ப்ளீட்டாக எத்திக்கல் ஹேக்கிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லி நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் லைக் நீங்கள் ஜாப்ஸே எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி எல்லாமே வரும். ஓகே சார். என்கிட்ட கொஞ்சம் மாடியூல்ஸ் இருக்கு சார். அது கொஞ்சம் படிச்சு பார்த்தேன் சார். எனக்கு எதுவும் அதுல லேர்ன் பண்ணிக்க இல்லை சார். அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன் சார். இல்லை பிரதர், நாங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் டீச் பண்ணுவோம். உங்களுக்கு 100% உங்களுக்கு ரிசல்ட் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுமா? சரி, இப்ப இன்றைக்கு நடக்கிற கிளாஸ் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவீங்களா? இப்ப எஸ் நடக்கிற பிரதர். இப்ப இந்த எஸ் பிரதர். இந்த செஷன் அப்லோட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன துண்டு வந்து ரெக்கார்ட் பண்ணப்படலை. ஸோ அது வந்து வராது, பார்க்கலாம். ஓகே. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, இல்லாட்டி அடுத்த இதுக்குள்ள போயிடலாம். டவுட்ஸ் இருக்கா? சரி, இப்ப நீங்க வந்து அட்வான்ஸ் லெவல்னு சொன்னீங்க தானே? ஓ, அது வந்து சார் இப்ப இப்ப இவ்வளவுக்கும் படிச்சு அட்வான்ஸ் இதை விட அட்வான்ஸ் வேற என்ன சார்? இப்ப சோசியல் மீடியா அது இது எல்லாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டா பேசிக் விஷயங்கள் தான் பிரதர். இதை நீங்க பார்க்க உங்களுக்கு அட்வான்ஸ் மாதிரி இருக்கலாம். பட் உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு போனை வச்சு மட்டும்தான் செய்யக்கூடிய மாதிரியான விஷயங்கள். இது கம்ப்ளீட்டா பேசிக் லெவல். இன்னுமே நிறைய விஷயங்கள்ஸ் இருக்கு. லைக் வெப்சைட்ஸை ஹேக் பண்றது, SQL இன்ஜெக்ஷன், XSS, அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு பிரதர். அது எல்லாத்தையுமே நீங்க லேர்ன் பண்ணிக்குவீங்க. லைக் இண்டஸ்ட்ரி லெவலுக்கு நீங்க லேர்ன் பண்ணிக்குவீங்க. எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்குவீங்க. AI வச்சு எப்படி ஹேக் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? குட் ஈவினிங், சொல்லுங்க. சார், என்னது நம்ம ஸ்ரீலங்காவில் இப்படி ஹேக்கிங் கெஜெட்ஸ்லாம் கொஞ்சம் அவைலபிளா இருக்கா சார் ஆன்லைன்ல எல்லாம்? இல்லை பிரதர், ஸ்ரீலங்காவில் ஹேக்கிங் கெட்ஜெட்ஸ் வந்து உங்களுக்கு எடுக்க இல்லாத, அது 100% இல்லீகல். பட் உங்களுக்கு எடுக்கணும்னு சொன்னால் அவுட் சோர்ஸ் பண்ணி எடுக்கலாம். பட் 100% இல்லீகல் அது. இப்போ எடுக்கணும்னு சொன்னால் லைக் எங்களை மாதிரி இன்ஸ்டியூஷனால எடுக்க இயலும். நாங்கள் கவர்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டதுனால நாங்கள் என்ன செய்யலாம், எங்களுக்கு எடுக்க இயலும். பட் மற்றவங்களுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு எடுக்க இயலாது. வெளியே வேற கண்ட்ரீஸ்ல இருந்து இல்லை பிரதர், எடுத்துட்டு வந்தாலும் நீங்க பிடிப்பட்டீங்கன்னு சொன்னா ஜெயிலுக்கு தான் போகணும். ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ்.
ஓகே, வேற எதுவும் டீட்டெயில்ஸ் வேணுமா? ஓகே, நாங்கள் கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ், ஃபோனுக்கு வந்து நாங்கள் இதுலேயே எப்படி வைரஸை கிரியேட் பண்ணுறது, அதை வைரஸை வச்சு எப்படி ஹேக் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் டீச் பண்ணுவோம். இந்த கோர்ஸ்லேயே வரும் கம்ப்ளீட்டாக ஸ்மார்ட் ஃபோன் ஹேக்கிங்கில். பட் நீங்கள் செய்கிற உங்களுக்கு அந்த பிரச்சனையும் வராது. யாரையாவது ஒருத்தர் ஹேக் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய டிவைஸில் ஃபுல் கண்ட்ரோலும் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வரும். பட் அவங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இருக்காது. நம்மட மொபைலுக்கும் அவங்களோட மொபைலுக்கும் என்ன சரி அப்செட் ஆகுமா? இல்ல. அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. லைக் நீங்க ஒரு ஃபோனை ஹேக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ஹேக் பண்ணியிருக்கீங்களான்னு கூட தெரியாது. எந்த இஷ்யூஸும் வராது. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கும் கம்ப்ளீட்டா எல்லா விஷயங்களுமே. ப்ரோ நாங்க எங்களோட போன்ல வந்து அவங்களோட போனை ஹேக் பண்றதுனால எங்களோட போனுக்கு ஏதாச்சும் இஷ்யூ நடக்குமா? இல்ல, எந்த இஷ்யூஸும் வராது. ஓகே ப்ரோ. ஓகே, நாங்க கன்டின்யூ பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து என்னென்ன படிப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வரும். கோர்ஸோட ப்ரைஸும் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். 10,000. பட் முதல்ல ஜாயின் ஆகிற 70 பேருக்கு மட்டும். சார் எஸ். டார்க் வெப் டீப் வெப் எல்லாம் சொல்லி தருவீங்களா ஸ்டார்ட்ல இருந்து? டார்க் வெப் கோர்ஸ் வந்து இதில் வராது. ஏர்லி பட் ஆஃபர் எடுத்தவங்களுக்கு மட்டும் ஒரு சிலருக்கு டார்க் வெப் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக கொடுப்போம். பட் நீங்கள் அட்வான்ஸ் லெவலில் ஜாயின் ஆகிற டைமில் வந்து டார்க் வெப் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு டார்க் வெப் வேணும்னு சொன்னால் நாங்கள் அதையும் இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுறோம். பட் வந்து இந்த கோர்ஸில் வந்து டார்க் வெப் வராது. நாங்கள் எவ்வளோ சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் வரும். அதுக்கு மேலால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டார்க் வெப் ஃபுல் கோர்ஸ் வேணும் சார். டார்க் வெப் டீப் வெப். ஓகே பிரதர், அதெல்லாம் சிம்பிள் தான். அது எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அதுக்குரிய விஷயங்களை தரேன். அது இதுல இதால அட்வான்ஸ்ல இல்லையா? இதில் இல்லை பிரதர், அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இதை லேர்ன் பண்ணிட்டு அதெல்லாமே படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும். லினக்ஸ் அப்ப லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இதுலேயே நாங்கள் டீச் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்ஸும் கிட்டத்தட்ட எல்லா கமெண்ட்ஸும் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் லேப்டாப்போ பிசி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் லினக்ஸ் வச்சுமே செய்யலாம். அப்படி லேப்டாப் பிசி இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ஃபோன் இருந்தாலே போதும். ஃபோனை வச்சுமே இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபோன்லேயே நாங்கள் எப்படி செய்யறதுன்ற மாதிரி நாங்கள் டீச் பண்ணுவோம். ஸோ அதில் உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே லேர்ன் பண்ணிக்குவீங்க. ஹெக்கிங்க்கு வந்துட்டு சார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டே வந்துட்டு இது வேணுமே சார், டேட்டா சயின்ஸ் தேவைப்படுமே. டேட்டா சயின்ஸ் மர டெர்மிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியுமே சார். பிரதர், நாங்கள் டெர்மிக்ஸ் எல்லாத்தையுமே டெர்மிக்ஸ் கமெண்ட்ஸ் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். அது எங்கேருந்து இன்ஸ்டால் பண்ணணும், அது எப்படி செய்யணும், எப்படி செட்டப் பண்ணணும், எரர்ஸ் வந்தால் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. A to Z நாங்கள் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுவோம். நீங்கள் லைக் இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸை ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு GCSSTன்னு சர்ச் பண்ணிவிட்டு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே வந்து எல்லா விஷயங்களும் இருக்கும். எஸ். ஒவ்வொரு கிளாஸ்களுக்குமான PDF ரெக்கார்டிங்கள் கிடைக்குமா? எஸ், ஒவ்வொரு கிளாஸ் முடியும் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸுக்குரிய ரெக்கார்டிங்ஸும் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி தந்துடும். அது வந்து உங்களுக்கு லைஃப் டைமுக்கு அக்சஸ் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் டவுட்ஸை பார்த்துட்டு கிளியர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் தான் இது. அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலை இந்த ரிவ்யூஸ்லேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 125 மெம்பர்ஸ் வந்து ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னோட கோர்ஸோட ஒர்த்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். லைக் நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு GCSSTன்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னாலே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எல்லா விஷயங்களையுமே பார்த்துக்கலாம். இந்த ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். அதே மாதிரி எங்களோட இன்ஸ்டியூஷன் வந்து கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட இன்ஸ்டியூஷன். ஸோ அதையும் நீங்கள் இதுலேயே பார்த்துக்கலாம். இதில் பார்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்து அவங்களோட இதுலேயும் பார்த்துக்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம். லைக் இமேஜஸ்
ஓகே. ஓகே. ஃபேஸ்புக்கில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இருக்கும். என்னடா ஃபேஸ்புக்லேயும் ஜஸ்ட் ஜிசிஎஸ்எஸ்டின்னு சர்ச் பண்ணுங்க, அதில் வந்து உங்களுக்கு வரும். லைக் இங்கே இருக்கு பாருங்க, என்னுடைய பிஆர் சர்டிஃபிகேட், கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட சர்டிஃபிகேட் இது. இல்லை, உங்களுக்கு எந்த நாலேஜும் வேணாம், பைத்தன் கோடிங் எந்த நாலேஜும் வேணாம், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே நாங்கள் டீச் பண்ணுவோம். சரியா? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனின்றதுக்குரிய சர்டிஃபிகேட் தான் இது. இதை நீங்கள் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது ஜஸ்ட் ஜிசிஎஸ்எஸ்டின்னு சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னாலே எங்களோட யூடியூப் சேனல், அதே மாதிரி ஃபேஸ்புக், இந்த மாதிரியான விஷயங்கள் வரும். ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸை வந்து நீங்கள் ரீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களோட யூடியூப்பில் போயிட்டு செக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓல்டு வீடியோஸ் இருக்கும். யூடியூப்லேயும் ஜிசிஎஸ்எஸ்டின்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டே எங்களோட சேனல் தான் வரும். எங்களோட லோகோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸோ இதுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். லைக் வீடியோஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இது வந்து பெட்ச்4 இன்ட்ரடக்ஷன் செஷன் இருக்கும். இது வந்து ஒர்க் ஷாப் ஒன்று செஞ்சுருந்தோம். அந்த ஒர்க் ஷாப்பை பாருங்கள் கட்டாயம். ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து ஹேக்கிங் வித் ஃபோன் கோர்ஸ் டே 1 பார்ட் 2 அண்ட் பார்ட் 1. இது பார்ட் 1, இது பார்ட் 2. இதில் வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி நாங்கள் டர்மிக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது, அதே மாதிரி லினக்ஸ் கமெண்ட்ஸ் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இதுலேயே நாங்கள் யூடியூப்லேயே போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் எல்லா கமெண்ட்ஸும் இருக்காது, ஒரு சிலதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஜாயினாக இருக்கிறவங்க ஆல்ரெடி இதையும் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். டவுட்ஸ் இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கலாம். சரியா? அதே மாதிரி எங்களோட சர்டிஃபிகேட் வந்து உங்களோட பேச்சுக்கு 2 சர்டிஃபிகேட் வரும். வளமையாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறதா, பட் உங்களோட பேச்சுக்கு வந்து 2 சர்டிஃபிகேட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட்டு வந்து சிஸ்கோவில் இருந்து வரக்கூடிய சர்டிஃபிகேட். இது இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டான சர்டிஃபிகேட். ஜஸ்ட் சிஸ்கோன்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னாலே நெட்டில் போயிட்டு ஃபர்ஸ்டே லிங்க் வரும், அதை செக் பண்ணலாம். சிஸ்கோ பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்து தருவோம். இது வந்து இன்டர்நேஷ்னலி ரெகக்னைஸ்டான சர்டிஃபிகேட். அதில் ஜஸ்ட் ஒரு QR கோட் ஒன்று இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து அது சம்மந்தமாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாமலுக்கு உங்களுக்கு இன்னொரு சர்டிஃபிகேட்டும் வரும். அது எங்கள் சைடில் இருந்து வரும். உங்களுக்கு வந்து டோட்டலாக 2 சர்டிஃபிகேட்ஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற பேமெண்ட் வந்து 100% கேஷ்பேக் வவுச்சராகவும் உங்களுக்கு வந்துடும். சரியா? 5000 பேமெண்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் 5000மே உங்களுக்கு ரிட்டர்ன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிற டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸில் ஜாயின் ஆகிறீங்கன்னு சொன்னால் இந்த 5000 மட்டும் இல்லை, ஸ்டூடெண்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல் கோர்ஸில் ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ் வரைக்கும் நீங்கள் உங்களோட ப்ரைஸை வந்து குறைச்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். விளங்குதா? எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸை செக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அட்வான்ஸ் லெவலுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு சொன்னால் அரௌண்ட் ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸுக்கு கிட்ட தான் வரும். ஸ்டூடெண்ட் இல்லாமலுக்கு வெளியில் இருக்கிறவங்க ஜாயின் ஆனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அரௌண்ட் 25K கிட்ட மாதிரி போகும். பட் எப்படியும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மோஸ்ட்லி நாங்கள் கன்சிடர் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த ப்ரைஸ் வரைக்கும் நாங்கள் ப்ரைஸை டிக்ரீஸ் பண்ணுவோம். சார் அது கட்டாயம் செய்யணுமா நாங்க? இல்லை, கட்டாயம் இல்லை. உங்களுக்கு விரும்பினா செய்யலாம். நீங்கள் அதை செய்யாமலே இந்த நாலேஜோட உங்களுக்கு வந்து இது சம்மந்தமான ஃபுல்லாக கிளியரான ஐடியா வந்துடும். அதுக்கும் ஹேக்கிங்க்கும் சம்பந்தம் இல்லையா சார்? அட்வான்ஸ் லெவல்னு சொன்னால் அட்வான்ஸ் லெவல் ஹேக்கிங் பொறுத்தவரை லைக் உங்களுக்கு இதை விட இன்னுமே அட்வான்ஸ் எத்திக்கல் ஹேக்கிங் லெவல் கம்ப்ளீட்டாக எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க சொன்னால் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் ஜாயின் ஆகலாம். பட் ஃபர்ஸ்ட் வந்து இதை படிங்க, நாங்கள் அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இதை படிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. லைக் இதுலேயே வந்து எல்லா விஷயங்களையுமே ஓவராலாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதோட சேர்த்து அட்வான்ஸ் லெவலில் ஜாயின் ஆகிறதா இருந்தால் உங்களுக்கு அதில் வந்து ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு என்ன செஞ்சுக்கக்கூடிய மாதிரி இருக்கும், ஈஸியாகவே லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி விஷயங்களும் தெரியும், ப்ளஸ் வந்து ப்ரைஸும் வந்து குறைய இருக்கும். ஸோ வந்து அப்படி செய்கிறது உங்களுக்கு நல்லது, டைரெக்டாக அங்கே போகாமலுக்கு. ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் 70 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து 5000க்கு தான் வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அவசரமாகவே ஜாயின் ஆகிக்கோங்க. மற்றதை நீங்கள் என்னோட யூடியூப் சேனலில் செக் பண்ணிக்கோங்க கட்டாயம். இதில் செக் பண்ணிங்க சொன்னால் எல்லா விஷயங்களையுமே இருக்கும். ஹேக்கிங் வித் ஃபோன் கோர்ஸ் பேட்ச் 5 இதையும் பாருங்கள், இதில் பாருங்கள். மற்றது வந்து ஜாயின் ஆக இருக்கிறவங்க இந்த ப்ரீ செஷன் ரெக்கார்டிங்கையும் பாருங்கள்.
இதை பார்க்கறது மூலியமா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இதெல்லாம் லைவா வந்து நாங்கள் ஹேக் பண்ணி காட்டியிருப்போம். லைக் வெயிட் a second. ಇದರ சவுண்ட் கேக்குதா யூடியூப்ல? யூடியூப் இல்ல யூடியூப்ல சவுண்ட் இப்போ கேக்குதான்னு பாருங்க. வெயிட் செக். நான் சொல்றப்போ கேக்குதான்னு சொல். இப்போ கேக்குதா? இப்போ கேட்டுச்சா யூடியூப்ல போன சவுண்ட்? நோ சார். ஓ அப்படின்னு சொன்னா பாருங்க, நான் மைக்கை மியூட் பண்றேன். ஒரு சின்ன விஷயம் தான், நான் ஸ்கிப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஜஸ்ட் எப்படி உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் இந்த விஷயங்கள் எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இங்க நான் டைப் பண்ணனே இங்க எல்லாம் எங்களுக்கு வந்துடும். ஸோ இப்போ என்ன செய்யறோம், ஒரு வைரஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். இது வந்து வைரஸ் ஒன்று கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கமெண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வைரஸை கிரியேட் பண்ணிட்டு சார் இது கட்டாயம் ஃபோன் வேணுமா இல்ல இல்ல லெப் வேணுமா இல்ல ஃபோன்லயே செய்யணுமா? ஃபோன்லேயே செய்யலாம் பிரதர். லெப் இருந்ததுன்னா லெப்லேயும் செய்யலாம். உங்களுக்கு உங்களோட இஷ்யூ, உங்களோட விஷ் தான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்ப்யூட்டரை ஃபுல்லாகவே ஹேக் பண்ணியிருப்பேன். லைவாகவே செஞ்சு காட்டியிருப்பேன். இதில் காட்டுறதுக்கு டைம் இல்லை. பட் உங்களுக்கு இதில் காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பார்க்கணும்னு சொன்னால் அந்த வீடியோவை போயிட்டு செக் பண்ணுங்க. உங்களுக்கு இது எல்லாமே லைவாக எப்படி ஹேக் பண்ணி அதை விஷயங்களை காட்டியிருப்பேன். இப்போ என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னால், இந்த கம்ப்யூட்டரை வந்து இது வேற கம்ப்யூட்டர், இது வேற கம்ப்யூட்டர். இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அது சேம் அதே இருக்கு பாரு. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லைவா இங்கே என்ன செஞ்சாலுமே லைவா இங்கே தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கு. பட் வந்து இந்த கம்ப்யூட்டருக்கு எதுவுமே தெரியாது. இது வந்து ஒரு வேற கம்ப்யூட்டர். இதில் இருக்கிறது எல்லாமே இங்கேயும் பார்க்குற மாதிரி இருக்கும். ப்ரோ எனக்கு பிரைவேட் மெசேஜ் ஒன்று வந்துச்சு ப்ரோ. விலங்கல எனக்கு இந்த செட்ல இருந்து பிரைவேட் மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. ப்ரைவேட் மெசேஜ் வந்திருக்கா? யா சரி, மேபி தவறுதலா அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. யார் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிடலாம், ரிமூவ் பண்ணிடுறேன். நம்பர் விலங்கல அவனோட நேம் போட்டுக்கி அம்மார் அம்மார். ஓகே ஓகே ஃபைன். அப்படி ஒரு நேம்ல இல்லை. ஓகே, மேபி நேமை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, இதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கு பிறகு வந்து யாராவது பர்சனல் மெசேஜ் எதுவும் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னு சொன்னால் ரிமூவ் பண்ணிடுவேன். வெயிட் ப்ரோ, ஐ வில் சென்ட் ஸ்கிரீன்ஷாட். ஓகே எனக்கு பர்சனலாக குரூப்பில் மெசேஜ் சாரி பர்சனலாக எனக்கு என் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க. என் நம்பர் உங்கள் எல்லாத்தையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னு சொன்னாலும் கேட்கலாம். லைக் இதான் என் நம்பர் 076 422
இதான் வந்து என்னோட நம்பர். ஸோ இதை பார்த்துக்கோங்க. எதுவும் ப்ராப்ளம் சொன்னால் இதுக்கு மெசேஜ் ஹலோ பண்ணுங்க. ஹலோ ஓகே ஃபைன், கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ குட் ஈவினிங் குட் ஈவினிங், சொல்லுங்கள். சார். நீங்கள் இந்த ஃபோனில் அடிக்கிற கோடிங்க்கு சார் இந்த ஐஃபோன்லாம் ஹேக் பண்ணிடுமா சார்? இல்லை பிரதர், ஆண்ட்ராய்டு ஃபோன் தான் வேணும், பட் ஐஃபோன்லேயும் செய்யலாம். ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாட்டி லேப்டாப்போ பிசி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. உங்கள்கிட்ட ஐஃபோன் தான் இருக்குதுன்னு சொன்னாலும் அதுலேயும் ஜாயின் பண்ணலாம். அதில் நாங்கள் அதுக்கும் கைட் பண்ணுவோம். பட் 100% ஐஃபோனில் இருந்து செய்யலாமான்னு கேட்டால் இல்லை. ஆண்ட்ராய்டு ஒரு லேப்டாப் பிசி இருந்ததுன்னு சொன்னால் நல்லது. ஓகே சார். அப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேருந்து செஞ்சு அந்த லிங்க் ஐஃபோனுக்கு சென்ட் பண்ணி செய்யலாம், அப்படியெல்லாம் செய்யலாம். ஐஃபோனையும் ஹேக் பண்ணலாம். சார் நான் எக்ஸ்ஆர் தான் யூஸ் பண்ணுறது தான் டவுட்டில் கேட்டேன் சார். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே, நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம் செஷன்ஸ். ஹலோ ஹலோ ப்ரோ. சொல்லுங்க. என்னென்ன நியூஸ் வந்து நீங்க பிசில பிசி ஹெக் பண்ணலாம், பட் ஃபோரன்சிக் பண்ணா இதுல விளக்குமே எஸ் பிரதர், எஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபோரன்சிக் மூலியமா. பட் கண்டுபிடிக்காத மாதிரி நாங்கள் ஃபோரன்சிக்ஸ் பண்ணுறது மூலியமாகவே நாங்கள் கிளியர் ட்ராக்ன்ற மெத்தட் மூலயமா நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் போன எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கவும் மேலும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபோரன்சிக் மூலியமாகவும் கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கும் எங்களால் செய்ய இயலும். பட் இந்த கோர்ஸில் அதெல்லாம் வருமானு கேட்டால் இல்லை. அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோரன்சிக் மூலியமாக கூட கண்டுபிடிக்க இயலாத அளவுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் போயிட்டு வந்து தடையமே இல்லாமலும் கழிச்சிடலாம். வித்அவுட் ஐபி அட்ரஸ்மா? எஸ் பிரதர், உங்களுக்கு எந்த விதமான இல்ல ஒன் செகண்ட் சார் என்னண்டா நான் கேக்குறேன், என்னண்டா நாம ஹேக் பண்ணிட்ட மட்டும் வைங்களே, ஒரு டிவைஸ் ஒரு பிசியோ ஹேக் பண்ணிட்டோம். ஓகே, பட் அவங்க ஃபோரன்சிக்கோ இல்லாட்டி செஞ்சுட்டாங்க. நாங்க நீங்க சொல்ல இதை கிளியர் பண்ணினாலும் அது ஷோ ஆகாதா? இல்ல பண்ணிக்க வேண்டாம் அவனுக்கு. இல்ல பிரதர், கடைசி வரைக்கும் இல்ல இப்ப நாங்க வந்து என்ன செய்யலாம், ஒரு மெத்தட் இருக்கு, கிளியர் ட்ராக் பண்ணலாம். நாங்க வந்தது என்ன செய்யலாம், வந்ததுக்குரிய அடையாளமே இல்லாமலுக்கு எல்லா விஷயங்களையுமே நாங்கள் டெலிட் பண்ணிட்டு எங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு நான் ஹேக் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு ரீசனுக்காக ஹேக் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன செய்யலாம், அந்த ஹேக் பண்ணதுக்குரிய அடையாளமே இல்லாமலுக்கு எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டோம்னு சொன்னால் என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு வந்து ஃபோரன்சிக் மூலியமாகவே கண்டுபிடிக்க. டெலிட் பண்ணுறதுன்னு சொன்னால் எங்களோட லேப்டாப் பிசிஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுன்னு சொல்ல வரல, அவங்களோட பிசியில தான் லாக்ஸ் இருக்கும். அந்த லாக்ஸை கிளியர் பண்ணிவிட்டோம்னு சொன்னால் சரி, நாங்கள் போயிட்டு வந்ததுக்குரிய எந்த அடையாளமும் இருக்காது. விளங்குதா? ஸோ ஃபோரன்சிக் மூலியமாகவும் கண்டுபிடிக்கலாது. ஸோ அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு அது எல்லாமே வரும். ஓகே ஃபைன், நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் சொன்னால் கேளுங்க. நாங்கள் செஷன்ஸை முடிக்கிறது நல்லாம்னு நினைக்கிறேன். 1/2 hour போதும் இன்னைக்கு செஷன்ஸுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் வேற பண்ணணும். சொல்லுங்க. எப்போ ப்ரோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது? கிளாஸ் இன்னைக்கு தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது. நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணதுனால நாங்கள் ஃப்ரீயாக செஷன் போட்டோம். அடுத்த செஷன் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு டைம் டேபிள் போட்டு செஷன்ஸை கண்டினியூ பண்ணிட்டு நடத்திக்கிட்டே இருப்போம். இது வரைக்கும் ஜாயின் ஆகாமல் இருக்கீங்கன்னு சொன்னால் அவசரமாகவே பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிட்டு ஜாயின் ஆகிக்கோங்க. வேறு எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இப்ப வந்து ரெக்கார்ட் பாக்குறாங்க என்னன்னு டவுட் கேக்குறேன். அதுக்கண்டு ரெக்கார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நம்பர் இருக்கு, குரூப்ல நாங்க ஆட் பண்ணுவோம். குரூப்ல ஆட் பண்ணிட்டு குரூப்ல உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாரு. எங்களோட இன்ஸ்ட்ரக்டர் ஜெர்மனில இருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன செய்வாரு, உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாரு, டவுட்ஸை கிளியர் பண்ணுவாரு. ப்ளஸ் நானும் கிளியர் பண்ணுவேன் டவுட்ஸை. நீங்க குரூப்ல டவுட்ஸை கிளியர் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுக்குரிய எங்களோட பர்சனல் நம்பர்ஸ்க்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். எல்லா விஷயங்களையுமே நாங்கள் கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுவோம். ரெக்கார்டிங் பார்த்துட்டு நீங்கள் டவுட்டை கேட்டீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட நாங்கள் கிளியர் பண்ணி விடுவோம். ஓகே சார், நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, வேற எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கேளுங்க. நான் செஷனை எண்ட் பண்ண போகிறேன். அடுத்த செஷன் எப்போன்னு சொல்கிறத நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். இதில் போயிட்டு எங்களோட பர்சனலாக இப்போ குரூப் ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் என்ன செய்யலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். மற்றது வந்து யூடியூப் ஃபீஸ் பே பண்றது இப்படி அந்த ஸ்டில் இனிஷியல் 3000 தானா, இல்லாட்டி ஃபுல்? நீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ண இயலும் சொன்னா 5000 பேமெண்ட் பண்ணலாம்.
உங்களுக்கு 5000 பேமெண்ட் ம் பண்ண ஏலாட்டி மினிமம் வந்து 3000 பேமெண்ட் பண்ணிட்டு பேலன்ஸா வந்து ம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இட் மீன்ஸ் இந்த செஷனை விட்டுறலாம். அடுத்த செஷன் ம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அடுத்த செகண்ட் செஷன்ல இருந்து 1 வீக் 2 வீக்ஸ் இருக்கும் உங்களுக்கு. செகண்ட் செஷன்ல ம் இருந்து 2 வீக்ஸ் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த 2 வீக்ஸுக்கு பிறகு நீங்க பேமெண்ட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கலாம். அப்படின்னா கிளாஸ் மிட் மந்த்துக்குள்ள எஸ் பே எஸ் எஸ் பண்ணுவோம். எஸ் எஸ் மிட் மந்த் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். ஹலோ சார். சொல்லுங்க. சார் அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண வேணுமா சார்? பிரதர் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்டான சர்டிஃபிகேட் தான் வரும். நீங்கள் என்ன செய்யுங்க, இப்போ டைம் முடிஞ்சது, நீங்கள் எங்களோட யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அதிலேயே அந்த விஷயங்களையும் போட்டுருவேன். இந்த வீடியோ செக் பண்ணுங்கள்.